ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் தோசையும் பண்ணுறேன். பூரி மாவும் கொஞ்சம் இருக்குது, சரி கொஞ்சம் பூரியும் போட்டுக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் நம்ம வீட்டிலலாம் செஞ்சோன்னா தண்ணியாக இருக்குதுங்களா, அதுக்கு ஒரு சின்ன டிப்பு. இது வந்து எனக்கு ஹோட்டலில் வந்து ஒரு அக்கா வந்து வச்சுருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க. அது நல்லா கெட்டியமாக சேர்ந்து வரணுன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், கடலை மாவு இருக்குல்லங்க, அதில் தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி அதில் கொஞ்சம் ஊற்றணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் நல்லா திக்னஸாக வரும். அப்புறம் நம்ம கொஞ்சம் இப்போது திடீர்னு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அந்த உப்பும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த கடலை மாவு கரைசலை ஊற்றினோம்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எலுமிச்சை பழமும் புழிஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்களா, கடலை மாவு போட்டோம்னா நம்ம பாம்பே சட்னி மாதிரி வருது. இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டியும் நிறைய வரும். இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் குவான்டிட்டியும் நிறைய வரும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சிக்கலாம். அந்த டேங்கி ஃப்ளேவருக்கு அதுக்குமா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.